ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அனிமினஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பெல்ட் ஹீரோ இஸ் டூ ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படிங்கிற மானவை தான் பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம 1K சப்ஸ்கிரைப்ஸ் ரீச் பண்ண போகிறோம். இன்னும் 60 சப்ஸ்கிரைப்ஸ் தான் தேவைப்பட்டாங்க. ஸோ யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மானவா பார்க்குற மாதிரி இந்த கேட்டகரியில் இருந்தாங்க அப்படின்னா ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுங்க. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வீடியோட டியூரேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆல்ரெடி வீடியோட டியூரேஷன் கம்மியாக போட்டுருந்தா இன்னும் கம்மியாக போறியான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு கம்மியாக இருக்காது. மேக்ஸிமம் 5 to 6 minutes இருக்கும் தான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டால் எனக்கு ஒரு த்ரோட் ப்ராப்ளம். ஸோ தொண்டை வலி இருக்குது, தொண்டை வேறு சரியில்லை. அது மட்டும் நான் பேச முடியலை. அதனால தான் இன்றைக்கி வீடியோவே போட வேண்டாம்னு நினச்சேன். இருந்தாலும் நேற்றுக்கே வீடியோ போடல. இன்றைக்கி வீடியோ போடாமல் இருந்தால் சரி இருக்கா சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்து வந்திருக்கேன். ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வாய்ஸில் ஏதாச்சும் குளறுபடி இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கப்பா. த்ரோட் சரியானதுக்கப்புறம் ஒழுங்காக பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? சாப்டர் 3 ஸ்டார்டிங்கில் ஒரு புது இடத்த தான் அமைறாங்க. இது வந்து ஜியோங்டோட கிளாஸ் 2 மாஸ்டர்ஸ் ஏரியா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டிபீடையும் மண்புழியும் கலந்து அடிச்ச மாதிரி ஒரு 4-5 மாஸ்டர் நிற்குது. இங்கே வந்து இந்த மாஸ்டர்ஸோட வந்து ஆல்ரெடி நம்ம ஹீரோ தொடச்சி அடிச்சாங்கல்ல ஓல்டு டீம்மேட்ஸ், அவங்க தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் டேங்கர்ன்ட்டு ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணுறான், டான்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கில் வந்து ஆக்டிவேட் பண்ண ஆப்போசிட்டில் இருக்க எனிமிக்கு வந்து அவங்க மேலே டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க. ஐ மீன் வந்து அவங்க மேலே கோவப்பட்டு அவங்கள அட்டாக் பண்ண வருவாங்க. மற்றவங்கள அட்டாக் பண்ணாமல் அந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணுறான். ஆக்டிவேட் பண்ணிட்டு அவன் ஸ்வாடை வச்சுட்டு தடுத்துக்கிட்டு இருக்கான். அது தடுத்துக்கிட்டே கத்திக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணிட்டு ரொம்ப நேரம் தடுக்க முடியாது, சீக்கிரம் அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அதை கேட்டு சரி வெயிட் பண்ணுறான், அட்டாக் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து செயின் லைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஜிஷியன் வந்து ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணுறான். அது ஒரே அட்டம்ப்ட்ல ஒரு 4-5 மாசத்துல ஒட்டுக்காக போட்டு தள்ளிடு. போட்டு தள்ளிட்டு எப்படி அட்டாக் பண்ண பார்த்தியா, சமையான அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பே வந்து உனக்கு அறிவு இல்லையா, இன்னும் சத்த நேரம் போயிருந்தா என்னையே சேர்த்து அட்டாக் பண்ணி கொண்டு இருப்பா அப்படிங்கும். நான் தான் சொல்லியிருக்கேன் ஒழுங்கா பார்த்து நிற்கணும், அது ஓன் தப்பு, நான் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கா. அப்போ சரி ஓகே நம்ம இப்போ ரிட்ரீவ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கர் சொல்கிறான். அவன் சொல்லிட்டு இருக்கும்போது புதுசாக ஒரு மாசம் வந்து நம்ம மெஜிஷியன் அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு வந்து இன்னும் ஒன்று உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன கவர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிடுறா. அவள் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீரோ தான் அடிச்சு துரத்தி விட்டாங்களே, அவன் தான் அந்த இடத்துல இல்லை, அவன் இனிமே இங்கே இருக்க மாட்டாள் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப டக்குன்னு நம்ம கில்லில் வந்து அதை போட்டு தள்ளிட்டாப்ல. போட்டு தள்ளிட்டு அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓரமா ஒரு கட்டடத்தில் உட்காந்துட்டு என்னால் எதுக்கு மேலே முடியாது, சீரியஸாக என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து டேங்கர் வந்து ஆமா இது என்ன, இது முன்னாடி சண்டை போட்ட வரையும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது, ஏதாச்சும் மியூட்டட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல்மோஸ்ட் மியூட்டட் ஆன மாதிரி தான் இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா மெஜிஷியனும். அப்போ கில்லில் திரும்பி வந்துட்டு இதெல்லாம் மியூட்டட்லாம் அவளை இது பழையபடி தான் இருக்குது, சாதாரண ஜேன்வாம் தான். ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மாஸ்டர்ஸுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க, எதுக்கு உங்களுக்கு ஒழுங்காக அட்டாக் பண்ண வரையாத, முன்னாடி மாதிரி அட்டாக் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் கத்திக்கிட்டு இருக்கிறான். இவங்கெல்லாம் பயந்துக்கிட்டு அதுக்கெல்லாம் காரணம் ஹீரோ தான் ஹீரோவை சொல்கிறாங்க. இவங்களே துரத்திட்டு போனதுக்கப்புறம் அவன் தான் காரணம், அவன் மேலே வேற பழிய போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த வாரியர் பொண்ணு வந்துகிட்டு இருக்கா. இங்கே இருந்தும் மேலெல்லாம் ரத்த கலரியாக இருக்குது, வந்துட்டு கிளாஸ் 2 ஏரியாவை கிளியர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே வந்து உனக்கு என்ன எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சீரியஸான விஷயத்தெல்லாம் அலட்சியமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் உன்னை டேக்கர் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் இங்கே ஆள் இல்லை அப்படிங்கும். எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம டேங்கர் சொல்கிறான் அந்த மாதிரி நம்ம ஹீரோ போனதுக்கு அப்புறமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நம்ம பண்ணுற எல்லாமே தப்பாக போயிட்டு இருக்கு, நம்ம பண்ண தப்பா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அது இம்பாசிபிள். அது மட்டும் இல்லாமல் போய் தொலைஞ்சாலுமே வந்து அவன் ஒரு வீக்கான கண்டர் தான், அவன் இருக்கிறதுனாலாம் எந்த பிரயோஜனம் வரப்போறதில்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு வீக்கான கண்டர் வந்து என்னோட கில்ல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டு இருக்கான் கடுப்பில். அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு வேரியன்ட் அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டு சீனா நின்றுட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹெல்ப்ஃபுல் நின்றுட்டு யார் சாமி இவன் அசால்ட்டாக ஒரு மியூட்டன்ட்டே போட்டு தள்ளிட்டு நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. மியூட்டன்ட்டும் வேரியண்ட்டும் ஒன்று தான், அதை நீங்கள் குழப்பிக்காதீங்க. நம்ம ஹீரோ அங்கே போட்டு தட்டு மாசா நின்றுட்டு இருக்கான். அப்போ புதுசாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறாங்க புது ஆளை. அவன் செவத்து பின்னாடி நின்றுட்டு வாவ் எவ்வளோ ஒரு லக்கியான விஷயம், அசால்ட்டாக 2 பேரும் சேர்ந்து ஒரு மியூட்டன்ட்டே போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம எல்ஃபோன் உனக்கு ஒன்றும் ஆவலை இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா. அவன் டக்குன்னு வாங்கி வந்துறான் நம்ம ஹீரோ. அப்போ எல்ஃபோன் நம்ம ஹீரோ பார்க்க ஓடியாந்துட்டு இருக்கா. உனக்கு எதுவும் ஆலையில், உனக்கு எந்த அடியும் படல, நீ நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரப்போ நம்ம ஹீரோ வந்து மயங்கி வந்துடுறான். என்ன உனக்கு ஏதாச்சும் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு பார்த்துட்டு இருக்கப்போ வந்து சரி அதெல்லாம் விட, நீ ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த மாஸ்டர் மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணி, ஆனால் அது வந்து ஒரு மியூட்டன்டோடது எப்பயுமே காஸ்ட்லியாக தான் இருக்கும், அது ரேர் ஆனதுங்கிறதுனால அப்படின்னு சொல்லுவோம். ஏன்டா உனக்கு இங்கே ஏதாச்சும் ஆயிட்டுன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன், நீ வந்து அசால்ட்டாக போயிட்டு அதை கலெக்ட் பண்ண சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுலேயே பொங்குன்னு ஒரு குத்து வைக்கிறா. அப்புறம் இந்த இடத்துல ரொம்ப அதிகமான லூட் இருக்க மாதிரி இருக்குங்க. ஆமாம் நம்ம 2 பேருக்குமே இந்த லூட் ரொம்ப ரொம்ப அதிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பின்னாலேருந்து அவன் வர அந்த பின்னாடி சேத்துக்கு முன்னாடி மறைஞ்சு பார்த்தான்ல, அவன் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், ஹெல்ப் என்ன என்கிட்ட கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். ஹலோ ஹீரோஸ், நான் வந்து மாஸ்டர் டிஸ்போசல் கம்பெனிலேருந்து வந்துகிட்டு இருக்கேன். என்னோட நேம் வந்து ஜியாங். நான் வந்து ரெப்ரசன்டேட்டிவாக இருக்க வந்து மொட்டாங்கிற ஒரு கம்பெனியில் அப்படிங்கும். மொட்டாங் தான் கொடுத்துருக்காங்க அந்த ஊர் பேர் நினைக்கிறேன். ஸோ வந்து அந்த பேரை தப்பாக சொன்னா மன்னிச்சுங்க, எனக்கு வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்குது. ஓகேவா? இதை பார்த்து நம்ம எல்ஃபோன் வந்து என்னது மாஸ்டர் டிஸ்போசல் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. நம்ம ஹீரோ சொல்கிறான் இந்த மாதிரியான கம்பெனியில் உள்ளவங்களாம் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க இந்த மாதிரி மாஸ்டர்ஸோட பை ப்ராடக்ட்டை கலெக்ட் பண்ணுறதுல அப்படிங்கும். ஆனால் இந்த மாதிரியான கான்டாக்ட் இருக்குது, இந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் உனக்கு வர வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்கப்பா, ஏன்னா நான் வந்து ஒரு கொஞ்சம் புது கம்பெனியா, அதனால வந்து இந்த மாதிரி நேரத்துக்குலாம் வர வேண்டிய சுச்சுவேஷன் எனக்கு வந்துட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ப்ராடக்ட்டை பார்க்கலாமா? பட் வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு பேட் ஃபீலிங் வருது. சரி அதுக்கு முன்னாடி நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு செக் பண்ணுறான். செக் பண்ணிட்டு இந்த மாஸ்டர்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து நீங்கள் நல்லாவே கட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட கட் செமையாக இருக்குது. ஸோ வந்து இது கொஞ்சம் ஹை குவாலிட்டியாகவே போகும், ஹை குவாலிட்டியாக இருக்கிறதுனால நல்ல விலைக்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கா ரொம்ப சந்தோஷம். ஒரு வழியாக என்னோட ஆஃபீஸை நான் அப்டேட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு அவள் பிரச்சனை. இதை கேட்டுட்டு இருந்த அந்த டிஸ்போசல் கம்பெனிலேருந்து வந்தாலும் அவன் நினைக்கிறான்,
கண்டிப்பா அப்டேட் பண்ணலாம். மிச்சம் இருக்கத வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லங்கமான சிரிப்பு சிரிக்கிறான். இத பார்த்தாலே எனக்கு டவுட்டா இருக்கு. ஆனா இது ஒரு செமையான டீல் தான். ஏன் அப்டின்னா இந்த ஸ்டோன் இது வந்து மியூட்டன்ட்ல மட்டுமே இருக்கும். இத வச்சு நான் கண்டிப்பா பணக்காரன் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறான். தெரியாம எடுத்து ஒளிச்சு வைக்கிறான் காய்ஸ். இவன் திருடிக்கிட்டு இருக்கான் காய்ஸ். திருடிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு ராக்கெல்லாம் சேர்ந்து அவன வந்து கேப்சர் பண்ணுது டக்குன்ட்டு. இத பார்த்துட்டு அவன் வந்து என்ன மன்னிச்சு விட்டுருங்கப்பா. நான் தெரியாம எடுத்து வச்சுட்டேன். என்ன மாரியான ஒரு ட்ரெய்லர்லாம் இந்த மாரி எடுத்து வைக்கிறது சகஜம் தானே. ஸோ வந்து மன்னிச்சு விட்டுருங்க. நான் உங்கள்ட்ட அத ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஒரு வாய்ஸ் வருது. உனக்கு சொந்தம் இல்லாத பொருள கை வைக்கக்கூடாதுன்னு உனக்கு யாரும் சொல்லி தரலையா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வர்றான். யாருன்னு தெரியுதா? போன சாப்டர்ல கடைசியா வந்திருப்பான் தெரியுமா? ஒரு சமணர் எர்த் சமணரு அவனே தான். அது மட்டும் இல்லாம அது என்னோட கிறிஸ்டல்டா. அதுல நீ கை வச்சிருக்கா. உன்ன சும்மா விட முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டே வந்துகிட்டு இருக்கான். இவன் தான் கிளாஸ் 1 ஹீரோ யூன்டா. யூன்னே அவன இனிமே கூப்பிட்டுக்கலாம். இவன பார்த்து எல்ஃபோன் வந்து இவன் யூனா இவன் வந்து டைல் ஸ்கில்ல இருந்து உள்ளவனாச்சே. நீங்க எதுக்கு இங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்ஃபோன் கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து அந்த கிறிஸ்டல கையில எடுத்து வச்சுக்கிட்டு இந்த லூட் வந்து ஹாப்பி கில்டுக்கு சேர்ந்தது. ஓகேவா? அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம வந்து இது கிளாஸ் 1 ஹீரோ வந்து இப்ப எங்கள்ட்ட கொள்ளடிக்கிறதுக்கு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ வந்து தம்பி அந்த மியூட்டன்ட்ட கொல்றதுக்கான ஆர்டர் வந்து என்கிட்ட வந்துச்சு. ஓகேவா? ஸோ வந்து அது எனக்கு சொந்தமானது. ஸோ அத என்ட்ட மரியாதையா குடுத்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அது என்னோட பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டே வந்து அவனோட ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி பார்த்தா வின் ரேட் 0ல நிக்குது. அந்த மியூட்டன்ட் கூட 13% இருந்துச்சுயா. இவனுக்கு 0% தான். செம்ம பவர்ஃபுல்லான ஆளா இருப்பான் போல இருக்கு. தம்பி இங்க எதுவும் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காணாம போய் நம்ம ஹீரோட தலைய பிடிச்சு தரைய வச்சு ஒரு அழுத்துறான். அவனால எழம்ப கூட முடியல. நான் என்ன உன்ட்ட ரெக்வெஸ்ட் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டியா? நான் குடுத்தது ஆர்டர்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்திட்டு உனக்கு புரியுதா ஜூனியர் அப்படின்ட்டு கேட்கறான். இதோட வந்து இந்த சாப்டர ஒரு எண்ட் பண்றாய்ங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம புதுசா வந்த ஸ்பிட்ஸ் சாம்பல் வந்து ஹீரோ அசால்ட்டா அமுக்கி போட்டான். இவன் வந்து செம பவர்ஃபுல்லா வேற இருக்கான். கிளாஸ் நம்பர் 1 ஹீரோன்னு வேற சொல்றான். இப்ப எப்படி அவன் வந்து ஹீரோ தப்பிக்க போறான்? இல்ல கொன்னுடுவானா? கண்டிப்பா ஹீரோ சாவ மாட்டான். சண்டை போட்டு தப்பிக்க போறானா? இல்ல இவன் மன்னிச்சு விட்டு போறானா? என்ன நடக்க போகுது? இல்ல அவன் ஏதாச்சும் புது பவர் அவேக்கன் பண்ண போறானா? அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஒரு லைக்க போட்டு வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா சீக்கிரமா நெக்ஸ்ட் சாப்டர் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாம என்னோட வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாரி கரகர அது வந்து வாய்ஸ் ஓவர் சரியில்ல அப்படின்னு இருந்துச்சுன்னா, மன்னிச்சுங்கப்பா கொஞ்சம் தொண்டை சரியில்ல. ஸோ அதனால தான். இன்னைக்கு நான் வீடியோ போடாம தான் நினச்சேன். ஆனா ஆல்ரெடி நேத்திக்கே வீடியோ போடல. இன்னைக்கு வீடியோ போடாம இருந்தா சரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வாய்ஸ்ல மட்டும் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா, வாய்ஸ் ஓவர்ல இருந்தா மன்னிச்சிடுங்க.